உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருளோ ஒரு வீட்டையோ ஏதோ ஒரு அசையா சொத்து விற்கும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. பேசி ஒப்பந்தம் பண்ணி முத்திரையிட்டு பேப்பரில் எழுதி முத்திரை போட்டு அதில் கையெழுத்து இடுவாங்க. வாங்குறவங்க பணத்தை கொடுப்பாங்க, விற்கிறவங்க அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ நிலத்தையோ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எழுதி ரெண்டு பேரும் அந்த முத்திரை போட்டு முத்திரை மேலே கையெழுத்து போடுவாங்க. ஸோ இவங்கிட்ட பரிமாற்றம், அதாவது வாங்குறவங்க கிட்ட இருந்த பணத்தை இவங்க பெற்றுக்கொள்வாங்க, விற்கிறவங்க கிட்ட இருந்து நிலத்தை அவங்க வாங்கிக்குவாங்க. இதுதான் ஒப்பந்தம். அதாவது ஒப்பந்தம், உடன்படிக்கை அப்படின்னா ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி கையெழுத்திட்டு ஒப்பந்தம் பண்ணி உறுதிப்படுத்தி கெட்டிப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையோ நிலத்தையோ கொடுத்து பரிமாறிக்குவாங்க. இதுதான் உடன்படிக்கைங்க. இந்த உடன்படிக்கை முக்கியமா எதை அடையாளமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுனாக்கா, அவங்க பேப்பர்ல எழுதி முத்திரை போட்டு கையெழுத்துட்டாங்க பத்தியா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.